ஆஹா, நீ சாப்பிட உக்காந்துட்டியா? நானும் வரேன் அப்போ. ம். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் கேட்டது இன்னும் கொடுக்கலையே நீ. நான் வச்ச மிச்சத்தை சாப்பிட நீங்க என்ன என் புருஷனா? திவ்யா, அவர் ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? அவர் அப்படி உங்ககிட்ட என்ன தாண்டி சொல்றாரு? எனக்கு தெரியாது, நான் எதுவும் கவனிக்கல. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நாள் மட்டும் இந்த தொந்தரவு பொறுத்துக்கிட்டா போதும்ல. இன்னைக்கு என்ன என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல, ஆசை தீர்ற வரையும் உன்னை நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். லாலு, ம், உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் இப்படி கேட்குற? நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன். ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நீ என் முகத்தை பார்த்துட்டு இருந்தது இல்லைல்ல? இங்க பாருமா, நீ ஒரு நிமிஷம் உன் கண்ணை மூட. எதுக்கு? உன்னை தொடாம உன் காதுல ஒரு விஷயம் சொல்லணும். என் தங்கமே, நீ என் உயிர், என் ஆன்மா, என் மூச்சு. லாலு, ம், நீ இதுவரைக்கும் அன்பா என் காதுல ஒரு ஆசை வார்த்தை கூட பேசினது இல்லையே. பெஸ்ட்டு. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் அது ஒன்று தான் குறைய தெரியுதா? இங்க பாருங்க, உனக்கு அடி வயித்துல வலி வர்ற அந்த நாட்கள் எல்லாம் உன்னோட புருஷன்
என்னைக்காவது உன் முதுகையாவது தடவி கொடுத்துருக்கானா? இல்ல இல்ல. அவன் உன்னை அவன் மடியில படுக்க வச்சிருக்கானா? கதைகள் சொல்லியிருக்கானா? கொஞ்சிருக்கானா உன்னை? எப்பயாவது அவன் நெஞ்சு மேல படுக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கானா? உனக்கு ஆசை இல்லையா ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவன் மாரோட சூட அனுபவிக்கணும்னு? இன்னும் வெறும் 3 நாள் தான், அப்புறம் நானும் போயிடுவேன். அப்புறம் நீயும் தனிமை நிறைந்த அந்த பழைய நாட்களும் மறுபடியும் வரும். என்னம்மா? நாளைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். எங்க? எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் மீட் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நான் போகிறேன். போயிட்டு வரும்போது உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு சொன்னீங்கல்ல, என் உடம்புலயே ரொம்ப அழகான பாகம் எதுன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, அது எது? அதை சொல்கிற நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். ம். உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? அந்த கிழவன் தோட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்ததில்ல. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக 80 லட்சம் வேணான்னு சொன்னேன். அந்த ஒரு பைத்தியக்காரன் தானே. நீ எங்கே போற? இவ்வளோ நாள் டென்ஷனாக இருந்ததால இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் நீ எனக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு தான் நம்மளோட மந்தாகினி கோபமா சபைய பார்த்து நிக்கும்போது சபையில் உள்ள ஒரு மல்லன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். ராஜா, பெண்களை திருப்திப்படுத்துறது போர் செய்யற மாதிரி அவ்வளோ எளிதில்லைன்னு படை தளபதிக்கு புரிஞ்சிருக்கும். நான் இவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு இவ எழுந்திருக்க மாட்டா. 10 நாளைக்கு மலம் கழிக்கணும்னா கூட அவ படுக்கையில தான் கழிச்சாகணும். மகாராஜா, அனுமதி கொடுங்க. மந்தாகினி மல்லனோட அவனோட வீட்டுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி மல்லனோட மனைவி கேரளாவில இருந்து கொண்டு வந்து விசேஷமான பொருளான சம்பல் பாக்க அவருக்கு கொடுத்தா. அதை வாயில் போட்டு மென்றால் அதிக நேரம் கிடைக்கும். மல்லன் அரை நிர்வாணமாக மந்தாகினியின் அறைக்குள் வந்தான். மந்தாகினியின் உடலோடு ஒன்றோடு ஒன்றாகிவிட்டார். ஒரு நாளிகை இடைவேளையில் 6க்கு அதிகமான முறை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறமும் மந்தாகினி திருப்தி அடையவில்லை. இறுதியா
என்னாச்சு இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க? சர்ப்ரைஸ். சீக்கிரம் வந்தா நான் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. இது என்ன கையில்? சாரி, அது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நான் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன் போல. வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேற பிளேட்லாம் எடுக்க வேண்டாமா? நான் இந்த பிளேட்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் வேற பிளேட் எடுக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் இந்த பிளேட்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இது நான் சாப்பிட்ட எச்சு பிளேட்டு. அதுக்கு என்ன? ச்சே, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சதுனால தானம்மா. உனக்கு ஒரு வாய் ஊட்டுட்டுமா? உனக்கு எப்பயாவது அவன் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கானா? இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வர முடியுமா? எதுக்கு? நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.